2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் இப்போதே திமுக சுமார் 30 லட்சம் வாக்குகளை இழந்திருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்து வருகின்றனர். யாருடைய வாக்குகளை இழந்திருக்கிறது? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர் அரசூழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்குவோம் என முழங்கி வந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இப்போது எங்களை ஏமாற்றிய திமுக 2026 ஏமாற்றத்தை சந்திக்கும் என உறுதிபட தெரிவிக்கின்றனர். திமுக அரசு மீது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீதே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். நம்பர் 1 முதல்வர் என தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளும் ஸ்டாலினை ஏமாற்றுக்காரர் என வெளிப்படையாக தாக்கி பேசுகிறார்கள். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் அறிவித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட கொடுக்க சொல்லல, நிறைவேற்றல. ஒரு முதல்வரை இப்படி பொது வெளியில் கடுமையாக விமர்சிக்க காரணம் என்ன? வேறென்ன? வழக்கம் போல ஸ்டாலினின் கடந்த கால பேச்சுக்கள் தான். ஸ்டாலின் திமுகவிற்கு தலைவராவதை அவரது தந்தை கருணாநிதி கடைசி வரை விரும்பியதாக தெரியவில்லை. அப்படிப்பட்டவர் எப்படியாவது முதல்வராக வேண்டுமென இஷ்டத்திற்கு வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்றார். அரசு ஊழியர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி கடந்த தேர்தலில் கருணாநிதியின் மகன் என பேசி வாக்குகளை பெற்றவர் இப்போது தமிழ்நாட்டிற்கே அப்பா நான் தான் என அடுத்த தேர்தலுக்கு தயாராகிவிட்டார். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதனால்தான் அரசு ஊழியர்கள் ஆத்திரத்தில் கொதிக்கிறார்கள். கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் அதிமுகவை விட திமுக வெறும் 20 லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிகம் பெற்று ஆட்சியை பிடித்தது. 10-15 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து 300 கோடி கொடுத்து வியூக வகுப்பாளர்களை அழைத்து வந்து 520 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அப்பப்பா இத்தனை செய்தும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை விட 20 லட்சம் வாக்குகள் தான் அதிகம் பெற்றது. இந்த 20 லட்சம் வாக்குகளில் அரசு ஊழியர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தமிழகத்தில் 14 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் வாக்குகளை சேர்த்தால் சுமார் 30 லட்சம் வாக்குகள் இருக்கும். அவர்களது வாக்குகள் தான் திமுக ஆட்சி அமைய காரணமாக இருந்தது. அவர்களையே ஸ்டாலின் ஏமாற்றி இருப்பதால் அந்த வாக்குகள் அப்படியே திமுகவை விட்டு விலக இருக்கிறது. தேர்தல் தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்பாகவே திமுக 30 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறது. இவர்கள் எப்படி 200 வெல்வார்கள்? 20வது வெல்வதே கடினம் என அரசியல் நோக்கர்கள் திமுகவை விமர்சனம் செய்கின்றனர். எங்களை இனியும் நீங்கள் ஏமாற்ற நினைக்கிறீர்கள், ஏமாற்ற தொடங்கிவிட்டீர்கள் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 10 லட்சம் ஆசிரியர்களும் அரசுகளும் புரிந்து கொண்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அத்தனையும் நாங்கள் செய்து முடித்தோம். இது சற்று மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனம் போல தெரியலாம். ஆனால் 2011 ஆண்டு கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆக முடியாமல் படு தோல்வியடைந்த வரலாறும் தமிழகத்தில் இருக்கிறது.